வணக்கம். உங்கள் சதீஷ் ஆறுமுகம். அதாவது குரூப் 2A ரிசல்ட் ஆக்சுவலாக அது வெளியிட்டிருக்கவே தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உணர்வுகளோடு விளையாடுறதே வேலையாக போச்சு. ஆக்சுவலாக அது வந்து இன்டர்வியூ போஸ்ட்டும் வந்து யூஸ்லெஸ். 1:3 திரும்ப 1:2ன்னு ஃபில்டர் பண்ணுவோம், கொஞ்சம் பேரை வெளில அனுப்புவோம் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. இதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 1:2.5 ஒரு 6000 போஸ்ட் அப்படின்னா ஒரு 8000 பேரை எக்ஸ்ட்ரா கூப்பிட்றது. சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் அவ்வளோ தூரம் மீன்ஸ் படித்து பாஸ் பண்ணுற 8000 பேர் 6000 பேரை தப்பு பண்ணிட்டு போகிறாங்க. அதான் 6000 பேர் கிடையாது, 8000 பேர். இந்த 6000 பேர் தப்பு பண்ணி திரும்ப வர 6000 பேர் தப்பு பண்ணி அதில் ஒரு 2000 பேர் தப்பு பண்ணுன்ற மாதிரி 3000 பேர் கிட்டத்தட்ட 6 + 50% 3 9000 பேர் தப்பு பண்ணாங்கன்னு சொல்ல வராங்களா என்னன்னு தெரியல. தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்து அட்லீஸ்ட் அதை வந்து 1:2.5ன்றத முன்னாடியே வெளியிட்டிருக்கலாம். முன்னாடி வெளியிட்டு பார்த்துருந்தா கூட எல்லோரும் சரி நமக்கு 40 to 50% தான் சான்ஸ் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையில் பார்ப்பாங்க. இப்போ நிறைய பேர் அதை வந்து நான் கூட சொல்லியிருந்தேன் ஒரு 90% சான்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க 100%ன்னு நினச்சிக்கிட்டு அதை வந்து சொந்தக்காரங்க வீட்டில் எல்லா இடத்துலையும் வந்து பாஸ் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ இதிலேருந்து ஒரு 8000 9000 பேரை வெளியில் அனுப்புவாங்க, வேலை இல்லை அப்படின்றது அதுக்கு இந்த ரிசல்ட்லேயே வராமல் விட்டுருக்கலாம், நாட் ரீச்சுன்னு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவங்கள இன்னும் ஆசை காட்டி அடுத்த லெவலுக்கு சரி இந்த ஒரு 9000 பேர் தான் கஷ்டப்படுறாங்களான்னா இல்லை, இந்த ஒரு 6000 பேரும் சேர்த்து 15000 பேருமே நம்ம அந்த 9000த்தில் இருப்போமா? 6000 ஒரு பக்கம், 9000 ஒரு பக்கம். அப்போ எதில் இருப்போம்? மேக்ஸிமம் எங்கே இருக்குது? நம்ம எண்ணம் எங்கே போவோம்? ப்ராபபிலிட்டி படி பார்த்தோம்னா அங்கே அதிகமாக இருக்குது, இதில் வெளில போயிடுவோமோ அப்படின்ற ஒரு பதட்டத்தில் அந்த 15000 பேர். எப்போ தெரியும்? மார்க் வெளியிட்டால் தான் தெரியும். மார்க் மட்டும் இல்லை, மார்க் வெளியிட்டாலும் டாப்பில் இருக்கவங்களுக்கு தெரியும். அடுத்தது ரேங்க்கு, கவுன்சிலிங் இதெல்லாம் நடக்கும்போது தான் மிடில் எட்ஜில் இருக்கவங்களுக்கெல்லாம் தெரிய வரும். அதனால் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா குரூப் 2A அடுத்த லெவலுக்கு போயிருக்கீங்க. நீங்கள் வந்து இந்த ரிசல்ட்டை மறந்துடுங்க, வழக்கம் போல் மறந்துட்டு குரூப் 4 சீக்கிரம் டிஎன்பிசி என்ன பண்ணணும்னா குரூப் 4 சீக்கிரம் வெளியிட்டால் பரவாயில்ல. ஜனவரி சொல்லியிருந்தாங்க, ஜூனில் எக்ஸாம்ன்றத கொஞ்சம் முன்னாடியே வச்சாங்க அப்படின்னா ஏற்கனவே படிச்சுட்டு இருந்தவங்க தற்காலிகமாக ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க குரூப் 4 நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 2Aவில் இருக்கிற எல்லோரும் அதில் யார் வேணாலும் வெளில வரலாம். வந்த பிறகு திரும்ப மீண்டு வர்றது சிரமமாக இருக்கும். அதனால் நம்ம வரல 50-50 சான்ஸ் அப்படின்னு நினச்சிப்போம், வரலன்னு கூட நினச்சிப்போம். வர அன்னைக்கு சந்தோஷம், வரலன்னா குரூப் 4ல் தற்காலிகமாக ஒரு வேலையை உறுதி செஞ்சுட்டு அடுத்தது குரூப் 2 இன்டர்வியூ போஸ்ட்டில் குரூப் 2 வேணும், குரூப் 1 படிக்கலாம். அதுக்கு இவ்வளோ டார்ச்சர் மத்தியில் படிக்கிறதுக்கு இதை விட கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா போதும், குரூப் 1 போஸ்ட் வந்துட போகுது. அதுக்கே வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். இல்லை இதுக்கேற்ற மாதிரி உங்கள் எதிர்கால திட்டமிடலை வந்து பண்ணலாம். சின்ன வயசாக இருந்ததுன்னா அடுத்த மெயின்ஸு படிக்க ஆரம்பிக்கலாம். இல்லை கட்டாயம் ஒரு வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க குரூப் 4 வந்து ஃபோக்கஸ் பண்ணி மிஸ்ஸே ஆகாத மாதிரி கட் ஆஃபை விட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை விட ஒரு 10-15 கொஸ்டின்ஸ் அதிகமாக போட முடியும் உங்களால். ஏற்கனவே அந்த குரூப் 2 அந்த அளவுக்கு பண்ணியிருக்கீங்க. அது முதல் கட்ட வெற்றி தான், கிட்டத்தட்ட உறுதி செய்யப்படல. அதனால் அதை கொஞ்சம் மனநிலையை 50-50 மனநிலையில் வச்சுக்கோங்க. தொடர்ந்து படிச்சுக்கிட்டுருங்க. பார்ப்போம் விரைவில் எவ்வளோ சீக்கிரம் வெளியிடுறாங்கன்னு பார்ப்போம். வெற்றி நமதே, வேலை நமதே, நாளையும் நமதே.